ஹலோ அஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். ஸோ என் பேர் வந்து கோபிநாத். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி சிசாட்டோடைய நியூமரிக்கல் அபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் பார்ட்டை நம்ம ஒரு சீரீஸாக எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம எப்படியெல்லாம் இதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கில் உள்ள ஒரு கான்டென்ட், அதோடைய ஃபார்முலாஸ், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸோட கொஷின் பேப்பரை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சீரீஸோடைய பிளானே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் அண்ட் தர் ரிலேஷன். எஸ், யூபிஎஸ்சி சிசாட்டில் பேசிக் நியூமரசி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ இந்த பேசிக் நியூமரசி பார்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி இயர் இட் இஸ் ஹேவிங் நியர்லி அரௌண்ட் 15 to 20 கொஷின்ஸ். ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் மட்டுமே வந்து ஒரு 13 கொஷின்ஸ் கிட்ட வந்துருந்தது. அதாவது இப்போ கரண்ட்டாக முடிஞ்ச 2026 கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கொஷின்ஸ் வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்பொழுது அரௌண்ட் 14 and 15 கொஷின்ஸ் கிட்ட வந்தது. ஸோ இட் இஸ் ஹேவிங் எ லார்ஜ் மாஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொஷினுக்கு 2.5 மார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் மட்டுமே நமக்கு நியர்லி அரௌண்ட் 30 to 35 மார்க்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் திஸ் பார்ட் நம்ம கவர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து, அதுவும் சின்ன வயசுலேருந்து நம்ம நம்பர்ஸில் நம்ம நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ரேட்டர்ஸை நம்ம நிறையா ஒர்க் பண்ணியிருப்போம். அட் த சேம் டைம் நம்ம நம்பர்ஸ் மேலே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸுமே இருக்க போகுது. ஓகேவா? இந்த நம்பர் சிஸ்டம் எனக்கு யூபிஎஸ்சி லெவலில் எந்த லெவலில் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ எவ்ரி ஆப்டிடியூட் ப்ராப்ளம், ஸோ யூபிஎஸ்சின்னு நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே ஆப்டிடியூட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அப்படின்றது நம்பர்ஸ் இல்லாமல் கிடையவே கிடையாது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் லாஜிக்கல் ரீசனிங், ஓகே, அண்ட் மென்டல் அபிலிட்டி, நம்பர்ஸ் இல்லாத உங்களுக்கு ஒரு யூபிஎஸ்சி கொஷின்ஸ் அப்படின்றது உங்களால் பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், எஸ், ஆப்டிடியூட் இட் ஆல்வேஸ் ஹாவ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். அண்ட் இந்த நம்பர்ஸ் அப்படின்றதோட பேசிக்ஸ் வந்து நமக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் லாஸ், டைம் ஒர்க், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஏஜஸ், இந்த மாதிரி நியூமரஸ் நம்பர் ஆஃப் டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸோடைய நீட்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட பேசிக்ஸ் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக கிராஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது என்ன பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இன் நம்பர்ஸ். ஸோ நம்பருடைய பேட்டர்ன்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ ரியல் நம்பர், ஓகே, வாட் இஸ் அன் இன்டீஜர், வாட் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றத பேசிக்காக அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் நம்பர்னா என்ன, ஆட் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பர்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன, ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை, அதாவது டெசிமல்ஸை எப்படி ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, ஃப்ராக்ஷன்ஸை எப்படி டெசிமல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம இந்த மாதிரி ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸை கொண்டு வராங்க, இதெல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். எஸ், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னும் பொழுது, எஸ், நம்மளோட ஆப்ரேட்டரில் ரொம்ப முக்கியமான ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ரேட்டர். ஓகே, சரி, நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே, ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா மேத்தமெட்டிக்கல் சம்ஸை நம்ம எப்போதுமே ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதாவது 2ன்ற நம்பர் எதெல்லாம் டிவைட் பண்ணும், 3ன்ற நம்பர் எதெல்லாம் டிவைட் பண்ணும், 4ன்ற நம்பர் எதெல்லாம் டிவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரோட டிவிசிபிலிட்டி ரூலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ். எஸ், நான் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே 8 அப்படின்னு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த 8ன்ற நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன, ஓகேவா, இல்லை 8ன்ற நம்பரோட மல்டிபிள்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தனியாக பிரித்து புரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரிமைண்டர்ஸ் அண்ட் சைக்ளிசிட்டி. எஸ், ரிமைண்டர்ஸ். ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிமைண்டர்ஸ் பேஸ்டான சம்ஸ் வந்து ரெகுலராக வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ரேண்டமாக ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு, ஸோ இந்த 3 நம்பருமே எனக்கு ஒரு நம்பரால் டிவைட் ஆகும்போது இட் இஸ் கிவிங் எ ரிமைண்டர்ஸ் 5. அப்போ அது என்ன நம்பர் அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் வைப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சம்ஸ். அண்ட் லாஜிக்கல் ரிலேஷன் பிட்வீன் நம்பர்ஸ். எஸ், இந்த லாஜிக்கல் ரிலேஷன், நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ரிலேஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ டாபிக் வைஸாக பார்த்ததை நம்ம இன்னும் டீப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எஸ், அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி இந்த நியூமரிசிக்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2026 கொஷின் பேப்பரில் இட் இஸ் நியர்லி கவரிங் 13 கொஷின்ஸ். ஓகேவா? பட் 2023லேருந்து நீங்கள் பாருங்களேன், 18 கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2024ல் 14 கொஷின்ஸ் வந்திருக்கு.
2025ல 17 கொஷின்ஸ் வந்திருக்கு அண்ட் 2026ல 13 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்ட் மட்டுமே மோர் தென் 30 மார்க்ஸ் வந்து எனக்கு எவ்ரி இயர் யூபிஎஸ்சியில் இந்த கொஷின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஹேவிங் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுறது மூலியமா ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்மளுடைய பாசிங் பர்சன்டேஜில் மோர் தென் ஹாஃப் பர்சன்டேஜுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி என்ன சிசெட்டை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 66 to 70 எடுத்தாலே நம்ம வந்து பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த செக்மெண்ட் மட்டுமே பாருங்கள், இட் இஸ் ஹேவிங் மோர் தென் 30+ மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா 30+ மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். மீதி 36 to 40 மார்க்ஸ் வந்து நம்மளால் மீதி இருக்கிற கொஷின்ஸில் நம்மளால் ஈஸியாக எடுத்துட முடியும். அதனால தான் இந்த பேசிக் நியூமரசி பார்ட் அப்படின்றது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். பேசிக் நியூமரசியோட பேசிக் கான்செப்ட். ஓகே, அதாவது நம்பர் சிஸ்டமோட பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இதெல்லாமே நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ரியல் நம்பர்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, இரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, இன்டீஜர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இதெல்லாமே என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றது இப்போ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பர் லைனில் வரக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் எதெல்லாம் ஏபிபி ஃபார்மேட்டில், அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் நம்மளால சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பி அப்படின்றது கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு டினாமினேட்டரில் 0 வந்துருச்சு அப்படின்னா தட் ரேஷனல் நம்பர் வில் பிகம் அன் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ அதனால் ஏபிபி ஃபார்மேட்டில் வரக்கூடிய நம்பர்ஸில் எனக்கு ஏ ஒரு தனி இன்டீஜராக இருக்கும், பி ஒரு தனி இன்டீஜராக இருக்கும். அப்படிப்பட்ட ஃபார்மேட் வரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் வேல்யூஸ் அப்படின்றது நமக்கு எப்போதுமே கிடைக்காது. அதாவது ஃபுல் வேல்யூஸ் அப்படின்றது நான் எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூட் எலமெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, √3 அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் 1.732 அப்படின்னு சொல்லுவோம். பட் 1.732ஓட கம்ப்ளீட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் வில் பி ஹேவிங் எ லார்ஜ் கண்டினியூஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ ஏபிபி ஃபார்மேட்டில் அதாவது இட் இஸ் எ நான் டெர்மினேட்டிங் வேல்யூவாக இருக்கும். அந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா irrational numbers அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்பர்ஸ் which cannot be expressed by a by b format. ஓகேவா? a by b ஃபார்மேட்ல எக்ஸ்பிரஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it will have an terminating value. இப்போ 7/5 அப்படின்னு நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த 7/5ஓட வேல்யூ அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 1.4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, 1.4ஓட இந்த வேல்யூ டெர்மினேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல வந்து எனக்கு என்ன ஆகாது, நம்பர்ஸ் மூவே ஆகாது. பட் இங்கே √2, √3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ஹாவ் அன் எண்டிங் வேல்யூ. ஓகே, டெர்மினேட்டிங் வேல்யூவே கிடையாது. டெசிமலை தாண்டி அது பாட்டி நம்பர் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ். ஸோ எனக்கு ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0, 1, 2, அதே மாதிரி நெகட்டிவ்ல -1, -2 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் எ நேச்சுரல் நம்பர். 0வை தவிர்த்துட்டு, 0க்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் தவிர்த்துட்டு வரக்கூடிய எல்லா நம்பருமே நேச்சுரல் நம்பர். தட் இஸ் 1லேருந்து வரக்கூடிய எல்லா நம்பருமே நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் ஈவன் நம்பர், ஆட் நம்பர். எஸ், இது எல்லாமே நம்ம பேசிக்காகவே தெரியும் இல்லையா? இரட்டைப்படையில் வரக்கூடியது, அதாவது 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பருமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். 2ஆல் டிவைட் ஆகாத எல்லா நம்பர்ஸையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், நமக்கு ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? எஸ், இந்த கான்செப்ட் நமக்கு பேசிக்காகவே தெரியும். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன இன்னொரு கான்செப்ட் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள், அதாவது ஈவன் அண்ட் ஆடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் டேபிள் அப்படின்னு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் டெஃபினெட்லி கெட் அன் அனதர் ஈவன் நம்பர். அதே மாதிரி ஒரு ஈவன் நம்பரை ஒரு ஈவன் நம்பரோட நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா அகைன் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இட் வில் பி அன் ஈவன் நம்பர். சிமிலர்லி 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி 2 ஆட் நம்பரை நான் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர். பட் ஒரு ஈவன் நம்பரை ஒரு ஆட் நம்பரோட ஆட் பண்ணாலும் சரி, ஒரு ஈவன் நம்பரை ஒரு ஆட் நம்பரோட மைனஸ் பண்ணாலும் சரி, எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பராக தான் இருக்கும்.
அப்படியே நீங்கள் இதை மல்டிப்ளிகேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஈவன் நம்பரோட ஒரு ஈவன் நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஈவன் வேல்யூ. அதே மாதிரி ஒரு ஈவன் நம்பரை ஒரு ஆட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் யூ வில் கெட் அன் ஈவன் வேல்யூ. ஒரு ஆட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹியர் யூ வில் கெட் ஒன்லி ஆட் வேல்யூ. ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் நம்பர் கிடைக்கும். பட் இதே அடிஷன் சப்ராக்ஷனில் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஈவன் நம்பரையும் ஆட் நம்பரையும் அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ணும்பொழுது யூ வில் கெட் அன் ஆட் வேல்யூ. ஓகேவா, சரி. அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. 2 இஸ் தி ஒன்லி பிரைம் நம்பர், ஈவன் பிரைம் நம்பர். எஸ். அண்ட் அதே மாதிரி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றது n into n plus 1 அப்படின்றது ஷார்ட்கட் ஃபார்முலா நமக்கு. அதே மாதிரி சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் அப்படின்றது n ஸ்கொயர் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல படிச்சக்கூடிய டாபிக்ஸ். நெக்ஸ்ட், பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன. ஓகே, ஸோ பிரைம் நம்பர் அப்படின்றது அதே நம்பராலையும் இல்லை ஒன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்போசிட் நம்பர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் ஒன்னை தாண்டி ஒன்னை விட பெருசாக இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ் விச் இஸ் நாட் எ பிரைம் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒன்னை நம்ம பிரைம் நம்பர்னு சொல்ல மாட்டோம், காம்போசிட் நம்பர்னு சொல்ல மாட்டோம். இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ ஒன் இஸ் நெய்தர் ஏ பிரைம் நம்பர் நார் ஏ காம்போசிட் நம்பர். எஸ், பிரைம் நம்பரோட எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருப்பேன். லைக் 2 இஸ் தி ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். 2லேருந்து நமக்கு பிரைம் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 2, 3, 5, 7, 11, 13 அந்த மாதிரி வந்து பிரைம் நம்பர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி காம்போசிட் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ் இல்லாத மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட், கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். கோப்ரைம் நம்பர் அப்படின்னு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு 2 நம்பர் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் 8 and 9 அப்படின்னு நான் 2 நம்பர் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா எனக்கு எப்போதுமே கோப்ரைமோடைய ஹெச்சிஎஃப் வேல்யூ இட் வில் பி 1. நீங்கள் எந்த 2 நம்பர் வேணால் எடுங்க. ஓகேவா, ஸோ இட் மே பி 2 or 17. ஓகேவா, ஸோ இந்த 2 and 17க்கான காமனான ஹெச்சிஎஃப் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆக தான் இருக்கும். தென் 2 and 17 இஸ் ஏ கோப்ரைம் வேல்யூ. 8 and 9 it is a coprime value. Okay, 4 and 5 it is a coprime value. So அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா every consecutive number is always a coprime value. Okay, அதே மாதிரி every consecutive 3 numbers அப்படின்றதும் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரைமா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், டிவிசிபிலிட்டி ரூல். எஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய யூபிஎஸ்சி ஆப்டிடியூட்ஸை ஷார்ட்கட் பேசிஸில் நம்ம இந்த ரூலை பேஸ் பண்ணி நம்மளால கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ 2ஆல் என்னென்ன நம்பர்லாம் டிவைட் ஆகும், எவ்ரி ஈவன் நம்பர் வில் பி டிவைடட் பை 2. அதாவது a number which is ending with 0, 2, 4, 6 or 8 இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா 2ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர், எனக்கு இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் எனக்கு 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 3ஆல் டிவைட் ஆகுதான்றதை பார்ப்போம். அப்படி டிவைட் ஆகியிருந்தது அப்படின்னா the total number will be divided by 3. நெக்ஸ்ட், டிவிசிபிலிட்டி ஆஃப் 4. இப்போ 2க்கு என்ன பண்ணீங்க, லாஸ்ட் டிஜிட்டை பார்த்தோம் இல்லையா. பட் 4க்கு பார்க்கும்போது லாஸ்ட் 2 டிஜிட்ஸை பார்ப்போம். அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எனக்கு 4ஆல் டிவைட் ஆணுச்சு அப்படின்னா அந்த மொத்த நம்பருமே எனக்கு 4ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட், டிவிசிபிலிட்டி ஆஃப் 5 அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் டிஜிட் இட் ஷுட் பி 0 or 5. ஓகே, எந்த நம்பர் எனக்கு 0லையோ இல்லை 5லையோ முடியுதோ அதுதான் நமக்கு 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸாக இருக்கும். டிவிசிபிலிட்டி ஆஃப் 6 அப்படின்றது எனக்கு 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இட் ஷுட் பி அன் ஈவன் நம்பர் அண்ட் த சம் ஆஃப் த டிஜிட் ஷுட் பி டிவைடட் பை 3. ஓகே, ஸோ இது டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் தி 6. ஓகே, டிவிசிபிலிட்டி ஆஃப் 8. ஓகே, 2க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் டிஜிட் பார்த்தோம், 4 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தோம், 8 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸை பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் 8. அண்ட் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் 9 அப்படின்றது 3க்கு சிமிலர் தான், சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ். பட் இந்த சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி டிவைடட் பை 9. 3ஆல் டிவைட் ஆகக்கூடியது 9ஆல் டிவைட் ஆகணும். அப்படி 9ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா தட் வேல்யூ இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 9. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி டிவைட் ஆகாது. பட் 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும். சிமிலர்லி
3ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பரும் 6ஆல் டிவைட் ஆகாது. பட் 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி 10ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் டெஃபினெட்லி லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும்னா 0ஆல் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு லார்ஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லார்ஜ் நம்பரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் பிளேசஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1 3 and 5 அதே மாதிரி 2 and 4. ஸோ அந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸை தனியாக பிரித்து அந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸோடைய சம். ஓகே, இப்போ 1 3 5 நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 and 4 ஆட் பண்ணணும். ஓகே, இந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸை ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும் பொழுது அந்த வேல்யூ 0 இல்லைனா 11 வரும் பட்சத்தில் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த நம்பருமே எனக்கு 11ஆல் டிவைட் ஆகும். இல்லை அப்படின்னா 11ஆல் டிவைட் ஆகாது. இதுதான் கம்ப்ளீட் டிவிசிபிலிட்டி ரூல். ஓகே, எஸ். ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ். எஸ், இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ 8ன்ற ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? 2 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லுவீங்க. 4 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது 2ஆல் டிவைட் ஆகும் பொழுது, 2ஆல் நம்ம 8 அப்படின்றத டிவைட் பண்ணும்பொழுது இட் டசன்ட் கிவ் ஏ ரிமைண்டர். 4ஆல் டிவைட் பண்ணும்போது இட் டசன்ட் கிவ் ஏ ரிமைண்டர். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் மல்டிபிள்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ன்ற நம்பர் எந்தெந்த நம்பரெல்லாம் நமக்கு டிவைட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா தட் இஸ் a multiple. ஃபார் எக்ஸாம்பிள் 8 is a multiple of 8. okay, again 8 16 is a multiple of 8. 24 is a multiple of 8. 32 is a multiple of 8. ஸோ அப்போ எதெல்லாம் நமக்கு 8ஆல் டிவைட் ஆகுமோ அது எல்லாமே நமக்கு மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ்க்கும் மல்டிபிள்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்றது அந்த நம்பரை எந்தெந்த நம்பர்லாம் நமக்கு டிவைட் பண்ணணும்னு சொன்னோம்னா அது ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த நம்பர் என்னென்ன நம்பர்லாம் நமக்கு டிவைட் பண்ணணும்னு நம்ம சொன்னோம்னா அது மல்டிபிள்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள். ஓகேவா, ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எனக்கு எந்த நம்பராக இருந்தாலுமே அதோடைய ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் எப்போதுமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆ தான் இருக்கும். அண்ட் கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the சேம் நம்பராக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் 6 அப்படின்னு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6உடைய ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆ தான் இருக்கும். அண்ட் கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் அப்படின்றது 6ஆ தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் 2 and 3 அப்படின்றது அதர் ஃபேக்டர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் டிஜிட் சைக்கிள்ஸ். எஸ், அனதர் இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன்ஸ். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ஒரு கொஷின் அது மினிமம் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ யூனிட் டிஜிட் கண்டிஷன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இதை நம்ம சைக்ளிசிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ 2 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2ஓடைய நம்பர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/1 2/2 2/3 2/4 அப்படின்னு நீங்கள் எடுக்கும் பொழுது எனக்கு 2/1 அப்படின்றது 2, 2/2 அப்படின்றது 4, 2/3 8, 2/4ன்றது 16. பட் அதோட யூனிட் டிஜிட் வேல்யூ மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2486. அகெயின் 2/5 என்னவா இருக்கும் 32. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. 2/6 64. அகெயின் 4. 2/7 128. அகெயின் 8. 2/8 256. அகெயின் 6. அப்போ இந்த சைக்கிள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் யூனிட் டிஜிட் சைக்கிள் ஃபார் 2 அப்படின்றத நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா, நமக்கு சைக்கிளோட லென்த்தை வந்து 4ன்னு எடுத்திருப்போம். 2486 அப்படின்ற பேட்டர்னில் தான் என்னோட யூனிட் டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சிமிலர்லி 3ன்ற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3971. 4ன்ற நம்பருக்கு 4 and 6. 5ன்ற நம்பருக்கு there is no cycle. எப்போதுமே 5ன்ற நம்பர் it always ends with 5. 5 power anything, any number நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு it always ends with 5. 6க்கும் வந்து பார்த்தீங்கன்னா it always ends with 6. 7 பொறுத்த வரைக்கும் 7931 அப்படின்ற அதே சைக்கிள் ஃப்ளோவில் தான் வந்து எனக்கு என்ன ஆகும்னா நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 8 பொறுத்த வரைக்கும் 8426 அப்படின்ற நம்பர் பேட்டர்னில் தான் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். 9 பொறுத்த வரைக்கும் 9 and 1 and 10 it always ends with 0. ஓகே, ஸோ இது சைக்ளிசிட்டி கான்செப்ட். அதாவது யூனிட் டிஜிட் கான்செப்டில் யூனிட் டிஜிட்ஸில் நமக்கு ஒவ்வொரு டிஜிட்டுக்குமே எப்படி எனக்கு அந்த சைக்கிள் ஃபாலோ ஆகுது அப்படின்றது தான் இந்த டேபிள். ஓகேவா, ஸோ இந்த டேபிள் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட் டிஜிட் சம்ஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இது கிளியராக புரியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எஸ் யூனிட் டிஜிட் ஃபேக்டரை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, யூனிட் டிஜிட்டை எப்படி ஃபாஸ்டராக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஈவன் பவர் ட்ரிக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
மாட் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மாட் கண்டிஷனை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can able to find out the ஈவன் யூனிட் டிஜிட் வேல்யூ. அதே மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன். ஓகே, எய்தர் இது அது ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்கா இல்லை நமக்கு ஷார்ட்கட் கூட ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஷார்ட்கட்டில் கூட நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7/20 அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி ரிமைண்டர். ஏன் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம்? ஏன்னா 7ஓட யூனிட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். ஸோ அப்போ 7க்கு மொத்தம் எனக்கு சைக்கிள் லென்த் 4 அப்படின்னா ஃபார் எவ்ரி 4th பவர் 7ஓட வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 7 அப்படின்னு வரும்போது நம்ம அதை 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம் பவர்ஸை. இப்போ சப்போஸ் 4ன்னு இருந்ததுன்னா அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 0th பவர் ரூல், 10th பவர் ரூல், இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா we can able to find out the unit digit. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம யூபிஎஸ்சி ஆப்டிடியூட்ல யூஸ் பண்ண போகிற கண்டிஷன்ஸ் தான். ஓகே, இஃப் இன் கேஸ் எனக்கு ஒரு n அப்படின்ற நம்பர் எனக்கு p பவர் a, q பவர் b, r பவர் c அண்ட் s பவர் d அப்படின்ற வேல்யூஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 பவர் 3, 3 பவர் 4, 4 பவர் 5 அண்ட் 5 பவர் 6 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? நம்ம உட்காந்து இது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால தான் we are having a shortcut formula. ஓகேவா? ஸோ a plus 1 into b plus 1 into c plus 1 into d plus 1. ஓகே, ஸோ இதை பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can able to find the factor. 3 plus 1 is nothing but 4, b plus 1 அதாவது 4 plus 1 is nothing but 5, 5 plus 1 is nothing but 6 and 6 plus 1 is nothing but 7. Okay, so 4 5s are 20 and 6 7s are 42, so which is equal to 840 factors. ஓகே, ஸோ இப்படி ஒரு நம்பர் கொடுக்கும்போது எனக்கு அதோட ஃபேக்டர்ஸ் எத்தனவா இருக்கும்? எனக்கு 840 ஃபேக்டர்ஸ் அதுக்கு வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் அதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளும் அதே கான்செப்டில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ n அதே மாதிரி எனக்கு 4 நம்பர் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட சம் ஆஃப் ஃபேக்டர்ஸோட ஃபார்முலா அப்படின்றது p பவர் a plus 1 minus 1 divided by p minus 1. அதே மாதிரி q பவர் b plus 1 minus 1 divided by q plus 1. r power c plus 1 minus 1 divided by r plus 1. s power d plus 1 minus 1 divided by s minus 1. ஸோ இதுதான் வந்து நமக்கு சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் உடைய ஃபார்முலா. ஸோ அதுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க 2 பவர் 3, 3 பவர் 2, 5 பவர் 1, 1 பவர் 1 அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, 11 பவர் 1 அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதோடைய ஃபேக்டர் வேல்யூஸ் எல்லாமே பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 பவர் 3 plus 1, 3 பவர் 2 plus 1, 5 பவர் 1 plus 1, 11 பவர் 1 plus 1 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். -1 அப்படின்ட்டு போட்டுட்டு, ஸோ அதே மாதிரி இங்கே p minus 1 இருக்கு இல்லையா, அப்போ 2 minus 1, q minus 1னா 3 minus 1, r minus 1னா 5 minus 1 and s minus 1 அப்படின்றது 11 minus 1. இதை சால்வ் பண்ணும்போது we are getting the sum of the factors. வெறும் ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்றது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இங்கே சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன நம்பர் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6 அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6 உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னு நீங்கள் சொல்லுவீங்க? 1 2 3 and 6. இது நாலுமே வந்து 6 உடைய ஃபேக்டர்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மொத்தம் 4 ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதே சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே தான். இப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் நத்திங் பட் 12 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ இது ஒரு சின்ன நம்பருக்கு. ஓகேவா? இதே இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் கொடுக்கும்பொழுது நம்ம இந்த கண்டிஷன்ஸை பயன்படுத்திக்க போகிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒரு சின்ன நம்பர் கொடுக்கறதுக்கும் பெரிய நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோதான். சின்ன நம்பர்னா நம்மளே போட்டுடலாம். பெரிய நம்பர் அப்படின்னும் போது we need some formulas and shortcuts to solve the sum. Okay, and number of zeros at the end and total number of zeros நமக்கு ஒரு நம்பர்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அதோடைய ஃபேக்டர்ஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் 2 and 5s இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா 2 5s are 10. ஒரே ஒரு 2 ஒரே ஒரு இப்போ ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ 70 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா 7 into 2 into 5 அப்படின்னு இருக்கும். ஓகே, இதுவே வந்து 700 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 7 into 2 into 2 into 5 into 5. ஓகே, அப்போ எனக்கு ஒரு 2 ஒரு 5 இருந்தது அப்படின்னா
எனக்கு எண்டிங் என்ன ஜீரோஸ் வந்து ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கும். அதே 2 2 2 5 இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் 2 ஜீரோஸ் இருக்கும். இப்போ அதுவே 3 2 அண்ட் 3 5 இருந்ததுன்னா எண்டிங் வேல்யூ என்னவா இருக்கும்? 3 ஜீரோஸ் இருக்கும். ஓகேயா? அப்போ நம்பர் ஆஃப் டூஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸை பொறுத்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோஸ் வந்து எண்டில் இருக்கும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேல்யூ. இப்போ 1800 பாருங்கள், 2 வந்து எனக்கு பவர் 3 இருக்குது, 5ல் பவர் 2 இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பவர் 2 அண்ட் 5 பவர் 5 இப்படி இருக்கும் பொழுது தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 ஜீரோஸ் வருது. அகைன் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 அண்ட் 3 பவர் 2 அப்படின்றது நம்ம இங்கே இந்த இடத்துல கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. சார் 2 பவர் 3 இருக்குது, அப்போ 3 ஜீரோ ஏன் வரல அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொஸ்டின் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு ஒரு 2 அண்ட் ஒரு 5 அப்படின்றது மல்டிப்ளை ஆகும்பொழுது எனக்கு 10 அப்படின்னு வரும். ஸோ ஈவன் தோ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருந்தாலுமே இங்கே எனக்கு 5 அப்படின்ற நம்பர் இல்லாததுனால there is no third zero. ஓகேவா? ஸோ ஒரு ஜீரோஸ் எண்டில் வரணும் அப்படின்னா there should be a 2 and there should be a 5 and there should be a multiples. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். நெக்ஸ்ட், a perfect cube, perfect squares. எஸ், இந்த டேபிள் நம்ம அட்லீஸ்ட் மினிமம் ஃபார் 50 வேல்யூஸ்க்காவது நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சம்மா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் 50 வரைக்கும், அதாவது 50 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். அதே வந்து கியூப் டேபிளாக இருந்தால் அப் டு 25 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி மெமரைஸ் பண்ணியிருக்கும் போது we can able to solve the sum so easily. ஓகே, சரி. கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கான்செப்ட். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னும் பொழுது எப்போதுமே n and n+1 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா செம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது n-1 n and n+1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா சம் ஈஸியாக சால்வ் ஆகும். அதே மாதிரி 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் n-1 n n+1 and n+2ன்னு எடுத்தீங்கன்னா சம் ஈஸியாக இருக்கும். 5 அப்படின்னும் பொழுது n-2 n-1 n n+1 and n+2 அப்படின்னு எடுக்கும்போது சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் சம்மோட ஃபார்முலாஸ், இப்போ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து தனித்தனியாக ஆட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதனால தான் நம்ம என்ன வச்சுருக்கோம், n × n+1 / 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கூல்லே ஃபார்முலாஸ் இருக்குது. அதே மாதிரி சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா n², சம் ஆஃப் n ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றது n × n+1, சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது n × n+1 2n+1 / 6. அதே மாதிரி சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது எல்லாமே நம்ம ஸ்கூலில் படித்த ஃபார்முலாஸ் தான். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்டிடியூட்டில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் போர்ட் மாஸ் ரூல். எஸ், டெஃபினெட்லி இது நமக்கு தெரியும். ப்ராக்கெட் ஆர்டர்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் வந்து பவர்ஸ் ரூட்ஸ் இது எல்லாமே நீங்கள் செகண்ட் என்ன சால்வ் பண்ணணும். இல்லை ஆஃப் எலமெண்ட் வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு அடுத்தது அதை தான் சால்வ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மை சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகே, எஸ். அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அனதர் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அண்ட் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே வில் பி யூஸிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஓகே, ஸோ நம்ம ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 8 அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி தான் படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ் அண்ட் கியூப் ஐடென்டிட்டிஸ் மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பட் இதிலிருந்து டிரைவான ஐடென்டிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தன்னுடைய ஆப்டிடியூடில் எனக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் we should be well versed in all the identities. ஓகேவா? ஸோ வீடியோஸை பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ஐடென்டிட்டிஸை நோட் பண்ணிக்கோங்க, அண்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் உள்ள எல்லா ஐடென்டிட்டிஸுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், யூபிஎஸ்சி ஆப்டிடியூட்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் சர்ச் அண்ட் இண்டிசஸ், அகெயின் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் சர்ச் அண்ட் இண்டிசஸ் நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். பட் டிரைவ்டு சர்ச் அண்ட் இண்டிசஸ் நமக்கு யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அகெயின் இந்த வீடியோஸை பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா சர்ச் அண்ட் இண்டிசஸோடைய இந்த கொடுத்துருக்க இந்த டேபிள்ஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க ஆர் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி டு யூஸ் இன் தி சம்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட், எக்ஸ்பொனன்ஸ் அண்ட் பவர்ஸ். எக்ஸ்பொனன்ஸ் அண்ட் பவர்ஸ் அகெயின் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பொனன்ட் பேஸ் பண்ண சம்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, யூபிஎஸ்சி ரெகுலராக கேட்குறாங்க. இதுலேயுமே இந்த பேசிக் எக்ஸ்பொனன்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். பட் இந்த டிரைவ்டு கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ்பொனன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், a பவர் ஆஃப் அப்படின்றது விச் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் a.
இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்காக ஸ்கூலில் தெரியும். பட் இதை நம்ம ஆப்டிடியூடில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு மைண்டில் டக்குன்னு வரணும். ஏன்னா எக்ஸாம் டென்ஷன் அப்படின்னு வரும்போது அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காரும் பொழுது டக்குன்னு நமக்கு என்ன வராதுன்னா இந்த திங் நம்ம மைண்டுக்கு வராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஒரு டேபிளாக நம்ம எழுதி வச்சு நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு சம்லையும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே எனக்கு பேசிக் நியூமரசியில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு 2023 பேசிக் நியூமரசி ரிலேட்டடான கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா Veranda IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.